சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் தலைநகர் டெல்லிக்கு சென்றடைந்தார் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ முன்பு ஆஜராகவிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை காலை முதலை பார்த்து வருகிறோம். காலையில் தனி விமானத்தில் சென்னையில் இருந்து புறப்பட்ட விஜய் தலைநகர் டெல்லிக்கு சென்றடைந்தார். இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். காலை முதலே செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ முன்பு விஜய் ஆஜராகவிருக்கிறார். சிபிஐ அதிகாரிகள் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்கு அவர் என்ன பதில் சொல்வார் என்பதை பொறுத்தே அடுத்தடுத்த நகர்வுகள் அமையும் என்று இருக்கும்போது, கரூரில் நடந்த சம்பவம் தொடங்கி இன்றைய தினம் சிபிஐ முன்பு விஜய் ஆஜராகவிருக்கிறார். இதுவரை கடந்து வந்த பாதை உங்களிடம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 கரூர் வேலுசாமிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. அங்குதான் இந்த சிகரெட் சம்பவம் என்பது நடந்தது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக கரூர் போலீசார் அரசும் தனிநபர் ஆணையம் அமைத்திருந்தது. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. அதில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் விஜய்க்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இதனை எதிர்த்து சென்னை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது. மேலும் இந்த விசாரணையை சிபிஐக்கும் மாற்றியது. இதனைத் தொடர்ந்து சிபிஐ வேலுசாமிபுரத்தில் விசாரணை நடத்தியது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகம், கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி மற்றும் அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய போலீசார் மற்றும் தாவேகா நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தியது. கரூர் மாவட்ட செயலாளர், தாவேகாவுடைய தலைமை கழக நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்டு விஜய் ஆஜராவதற்காக டெல்லி வந்தடைந்தார். தனி விமானம் மூலம் வந்தடைந்த விஜய் தற்பொழுது சாலை மார்க்கமாக சிபிஐ அலுவலகம் நோக்கி புறப்பட்டு இருக்கிறார். 4வது முனையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் சாலை மார்க்கமாக விஜய் புறப்பட்டு இருக்கிறார். இந்த தூரத்தை, இந்த 20 கிலோமீட்டரை கடப்பதற்கு டெல்லியினுடைய போக்குவரத்து நெரிசல் படி சுமார் 1 மணி நேரம் வரை ஆகும். ஆனால் விஜய்க்கு ஏற்கனவே மத்திய அரசினுடைய ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கிறது. மேலும் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விஜய் டெல்லி போலீசாரினுடைய எஸ்கார்ட் வாகனம் மூலம் அழைத்து வரப்படுகிறார். அந்த வகையில் விஜயினுடைய வாகனம் தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு விஜய் சிபிஐ அலுவலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இங்கு அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. விஜய் வருகைக்காக இந்த லோதி ரோடு சிபிஓ காம்ப்ளெக்ஸ் சாலை முழுவதும் டெல்லி போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இருவழி பாதையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் நுழைவாயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி சாலை முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு 2 புறங்களிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு விஜயினுடைய வருகைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. சாலையினுடைய மற்றொரு புறத்தில் தான் ஊடகத்தினர் கூட அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் கடுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. விஜயினுடைய வாகனம் வந்தவுடன் அவர் வாகனத்தில் இருந்து இறங்கி சிபிஐ அலுவலகத்திற்குள் செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. முற்றிலுமாக இந்த பகுதி என்பது கடுமையான பாதுகாப்புக்கும் கெடுபிடிகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இங்கு அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன. விஜய் இன்னும் 30 நிமிடங்கள் அளவில் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கும் சிபிஐ அதிகாரிகள் தயார் நிலையில் அலுவலகத்திற்குள் தயார் நிலையில் இருக்கிறார்கள்.